தேர்தலுக்கு பின்பு அதிமுகவிலே இணைந்த 1000 பேர் மகிழ்ச்சியில் எடப்பாடி, அதிர்ச்சியிலே அரசியல் கட்சிகள். நண்பர்களே, நம்ம அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. மே மாதம் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் என்பது எண்ணப்படும். அன்றைய தினம் நமது சேனலிலே 10 நிமிடத்திற்கு ஒரு வீடியோ காணொலிகள் வந்து கொண்டே இருக்கும். அதை மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு காலத்திலே 1.5 கோடி தொண்டர்களை கொண்டு மிகப்பெரிய மாபெரும் ஒரு இயக்கமாக இருந்தது. ஆனால் இன்று 2.5 கோடி தொண்டர்களை கொண்ட ஒரு இயக்கத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லும். இதற்கு முன்பாகவே பொதுச் செயலராக பதவியேற்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை 2 கோடி தொண்டர்களை கொண்ட மாபெரும் ஒரு இயக்கமாக உயர்த்தி காட்டுவென சபதம் எடுத்திருந்தார். அதே போல 2 கோடி தொண்டர்களாக அதிமுகவை வலுப்பெற வைத்து விட்டார் அப்படின்னே கூட சொல்லலாம். அதற்கு அடுத்தபடியாக இந்த சட்டமன்ற தேர்தல் என்பது முடிவதற்கு முன்பாக 2.5 கோடி தொண்டர்களை கொண்டு மாபெரும் இயக்கமாக, கடல் போன்ற ஒரு மிகப்பெரிய இயக்கமாக அதிமுகவை உருவாக்குவேன் என எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தார். அதற்குரிய வேலைப்பாடுகள் தான் தினம் தினம் நடந்து கொண்டிருக்கிறது. தேர்தலுக்கு முன்பு வரைக்குமே நாளுக்கு நாள் அதிமுகவிலே தொண்டர்கள் எண்ணிக்கை என்பது அதிகரித்துக் கொண்டேதான் இருந்தது. தேர்தல் முடிந்த பின்பு கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1000க்கும் மேற்பட்ட நபர்கள் அதிமுகவிலே, அதுவும் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னிலையில் தன்னை அதிமுகவிலே கள்ளக்காட்டி உறுப்பினராக இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் தான் தற்சமயம் அதிமுகவுடைய அதிகாரப்பூர்வமான இணையதளத்திலே வெளிவந்திருக்கிறது. இது ஓபிஎஸ் தரப்புக்கு மிகப்பெரிய அதிர்வலைகளைத்தான் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது உலக அளவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிமுகவிற்கு 6ஆம் இடம் கிடைத்திருக்கிறது. அதாவது கடந்த ஆண்டுகளிலே 7ஆம் இடம் என்பது இருந்தது. இப்பொழுது 6ஆம் இடத்திற்கு முன்னேறி இருக்கிறது. திமுக முதல் 10 இடங்களுக்குள்ளே எந்த ஒரு இடத்திலுமே திமுக உள்ளே வர கிடையாது. தொண்டர்கள் எண்ணிக்கை அடிப்படையிலே உலக அளவிலே அரசியல் கட்சிகள் எந்த கட்சிக்கும் அதிகப்படியான தொண்டர்கள் எண்ணிக்கை இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா பாஜக தான் முதலிடம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 6ஆவதாக பார்த்தீங்க அப்படின்னா நமது அதிமுக இருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் கூட சமீபத்தில் ஒரு தகவல் வெளியிட்டிருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தேனி மாவட்டத்தை சேர்ந்த கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் நேரடியாக எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தன்னை அதிமுகவிலே மீண்டும் தாய் கழகத்திலே இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலிலே உங்களை சந்திக்க முடியாமல் போய்விட்டது. அதற்குரிய முயற்சிகள் நாங்கள் செய்திருந்தோம். இருந்த போதிலுமே தேர்தலின் காரணமாக தேர்தல் வேலைகளை நாங்கள் பார்த்து கொண்டு கூடிய சூழலில் உங்களை சந்திக்க முடியவில்லை. அதிமுகவிலே இணைந்து கொள்ள முடியவில்லை. எங்களால் இணைந்து கொள்ள முடியாவிட்டாலும் நாங்கள் இந்த தேர்தலிலே அதிமுகவிற்கு தான் வேலைப்பாடுகளை செய்திருக்கிறோம். அதிமுகவுடைய வேட்பாளர் நாராயணசாமி போடிநாயக்கனூர் தொகுதியிலே நாராயணசாமி வெற்றி பெறுவதற்குரிய அனைத்து விதமான வேலைப்பாடுகளை நாங்கள் செய்து வைத்திருக்கிறோம். கண்டிப்பாக அந்த தொகுதியிலே ஓபிஎஸ் தோல்வியை தழுவுவார், அதிமுகவுடைய வேட்பாளர் வெற்றி வாய்ப்பை பதிவு செய்வார் என சொல்லி அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் முன்னிலையிலே கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் தங்களை மீண்டும் அதிமுகவிலே தாய் கழகத்திலே இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் தான் அரசியல் வட்டாரங்களிலே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.